இந்த கோடை காலத்துல உங்களுடைய உடலை குளிர்ச்சியாவும் நறுமணத்தோடையும் வச்சுக்கக்கூடிய நலங்கு மாவு எப்படி செய்ய போறதுங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு நாங்க எடுத்திருக்கிறது செம்பருத்தி பூ, இது ஆவாரம் பூ, மறிக்கொழுந்து, தேவையான அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கிறோம், பன்னீர் ரோசா பூ எடுத்திருக்கிறோம், நல்ல ஃப்ரெஷ்ஷானது, ஆரஞ்சு தோல் வீட்டிலேயே இருந்துச்சு காய வச்சு எடுத்தோம், அதிமதுரம், நல்ல திருநீற்று பச்சை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். முகப்பருங்கிறதே வராது. பூலாங்கிழங்கு நம்மளுடைய நிறத்தை அதிகரிக்கிறதுக்காக. அடுத்தது இது கார்போக அரிசி, ஸ்கின் சம்பந்தமான எந்த நோயும் வரவே வராது. இது வசம்பு, மகிழம்பூ, கோரக்கிழங்கு. கோரக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறத்தை அதிகரிக்கும். அதுக்கப்புறமாட்டு நன்னாரி வேறு, இது அதனுடைய வாசமே பயங்கரமா இருக்குது. கடலைப்பருப்பு, சிறுபயிறுன்னு போட்டு கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து செய்யப்பட்டது தாங்க நம்மளுடைய நலங்கு மாவு. இந்த நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.